தீமையை விட்டு விலக்கி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீ நன்மை செய்கிறதுனால, நன்மையை சூஸ் பண்ணிக்கிறதுனால கர்த்தர் திரும்பவும் எதை குறித்து தான் பேசுறாரு? நித்தியத்தை குறித்து தான் பேசுறாரு, நித்திய ஜீவனை குறித்து பேசுறாரு, நீ என்னைக்கும் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுறாரு, உன்னுடைய ஃபியூச்சரை குறித்து திரும்பவும் பேசுறாரு. தீமையை விட்டு விலக்கி நன்மையை செய் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது இதான் ஆண்டவர்கிட்ட கிடைக்கிறதா அந்த ரிவார்டு. என்ன ஆண்டவர் அப்படி செய்தார், என்ன பலன்? பேதுரு கேட்டான் அல்லவா, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன பலன் அப்படின்னு கேட்டான் அல்லவா. அதே போல இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றீங்களே, உங்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன், உங்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, எனக்காக அல்ல, கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக, அவர் சொல்லுகிறது நிமித்தமாக அப்படி நீங்க செய்யும் பொழுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது you chose good. அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள், அடுத்தது செய்யறீங்க. கீழ்ப்படிகிறது செய்யறது, தெரிந்து கொள்றது, உள்ள டிசிஷன் எடுக்கிறது, அப்படிதானே? உள்ள நீங்க முதல்ல டிசிஷன் எடுக்கணும். எஸ், ஐ வில் ஒபே. அடுத்து யூ ஷுட் ஒபே, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் டிசைட் ஐ வில் ஒபே, தென் யூ ஷுட் ஒபே. அப்ப நீ கீழ்ப்படிந்த பிறகுதான் அது பூரணமாகிறது. முதல்ல உள்ள டிசிஷன் எடுக்கணும். எஸ், ஐ வில் டூ இட், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்ற முடிவு முதலாவது எடு. அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சு காமி, அப்பதான் அது பூரணமாகுது உன்னுடைய விசுவாசம் என்பதை பாத்தீங்கன்னா வேதத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். அப்ப தீமையை விட்டு விலகி நீ நன்மை செய்யும் பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு ரிவார்டை ஆண்டவர் தருகிறாரு. நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதனால சொன்னேன், மிகப்பெரிய நன்மை என்பது நித்தியத்தை குறித்து பேசுகிற சூசிங் லார்ட் ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தெரிந்து கொள்வதை, அவரை ஏற்றுக்கொள்வதை, அவரை விசுவாசிப்பதை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து பேசுகிறது நன்மை என்கிறதான வார்த்தை என்று நான் சொன்னேன். அப்ப நன்மையை வெறுப்பது தீமை என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஓசியா 8:3, ஓசியா 8:3. ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். ஆனாலும் இஸ்ரவேலர்கள், அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. அவருடைய ஜனம் நீதிமான்கள் என்று பெயரை எடுத்தவர்கள், சபைக்குள் இருப்பவர்கள் என்று பெயரை எடுத்தவர்கள். அப்படின்னா இஸ்ரவேலர்கள் என்று சொன்னார். காணியாட்சிக்குள் இருக்கிறவர்கள், சுதந்திரமான தேசத்துக்குள் காணப்படுறவங்க, தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் தான் அவர்கள். அப்ப ஆனாலும் இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்களாம். நன்மையை வெறுத்தார்கள். அவர்களை மீட்டெடுத்ததான தெய்வத்தை பாத்தீங்க அப்படி சொன்னா புரிந்து கொள்ளாம போனாங்க. ஒரு பாடலை நம்ம பாடினோம் இல்லையா, அதாவது தேவா நான் எதினால் விசேஷித்த. அப்படி யாராவது சிரிச்சு பாத்திருக்கீங்களா? டெய்லி அவர் சொல்றாரு அந்த பக்தன், நான் டெய்லி தினமும் நான் என்ன பண்றேன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஏன் நான் மட்டும் உயிரோடு இருக்கேன், பக்கத்துல இருக்கவும் இல்லை. ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்து இருக்கிறேன், எனக்கு பலனை தந்து இருக்கிறேன், எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, இங்க வர முடியல, நான் வந்திருக்கேன். ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தவன். யாத்ரா 33ஆம் அதிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா, எதனால் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் என்னன்னா, தேவன் அவர்களோடு கூட இருப்பதினால், தேவன் அவர்களோடு கூட வருவதனால அவர்கள் விசேஷித்தவர்கள் என்ன வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், தேவன் இங்கே அசைவாடுகிறார் என்று சொன்னால் நாம விசேஷித்தவர்கள். இந்த பாடலில எனக்கு பாடும்போது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. அதாவது தேவ ஜனம் தாகம் கொண்டு வானம் பார்க்குதான். எப்படி அந்த வேர்ட்ஸ்? தேவஜனம் தாகம் கொண்டு வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும், ஆவல் கொண்ட தாகம் தீர்க்கிறது யாரு? கண்மலை. கண்மலை தான் தாகம் தீர்க்கிறது இல்ல. தேவஜனம் ஆவல் கொண்டு வானம் பார்க்குதான். அங்க மேல இருந்து இறங்கி வந்ததான கண்மலை அப்படி தாகம் தீர்க்கும்படி பக்கத்திலே இருக்கு. ஆனா இவங்க கண்ணெல்லாம் எங்க இருக்கு? எங்கேயோ இருக்குது. அப்ப தேவன் நம்ம அருகில நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்படியாய், நம்ம தாகம் தீர்க்கும்படியாய், தன்னை வெளிப்படுத்தும்படியாய் நம்ம அருகில இருக்கிறாரு. நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம்ல. பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலும் உண்டு. அங்கிருந்து நம் தாகம் தீர்க்கும்படியாய், நம்ம ரட்சிக்கும்படியாய், நம்மளை மீட்கும்படியாய், காக்கும்படியாக இந்த பூமியில இறங்கி நம்ம அருகிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காணப்படுகிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா, பரலோகத்தின் தேவன் தான் நமக்காக இறங்கி நம் தாகம் தீர்க்கிறவராய் இருக்கிறார் என்கிற புரிதல் இல்லாமல் காணப்பட்டது. தாகம் தீர்க்கிறவரை அறியாதிருந்தார்கள். நீங்க வேதத்துல வாசிப்பீங்க, தங்கள் கண்மலை ஆகிய கர்த்தரை அவர்கள் கைவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிப்பீங்க. அப்ப இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்களாம். தங்களுடைய தெய்வம் யார் என்று அறிந்திருந்தவர்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க? அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நன்மையை வெறுத்தார்கள்.
சத்துரு அவர்களை பின்தொடருவான். என்ன அறிந்து கொள்கிறோம்? ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நன்மையை வெறுக்கிறது கிடையாது. யாருமே நம்ம நன்மையை வெறுக்கிறோமா? திரும்ப சொல்லுகிறேன், நீங்க நன்மையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே நன்மையை வெறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். நன்மை செய்யாதிருந்தீர்கள் என்று சொன்னாலே நீங்க அது என்ன நன்மை செய்யாது இருக்கிறது? சொல்ற வார்த்தை புரியுது, கீழ்ப்படிய மாட்டேன், நான் நினைக்கும் போதுதான் கீழ்ப்படிவேன். என்ன செய்கிறோம்? நம்முடைய சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சுதந்திரமே எடுக்கப்பட்டுட்டா சிந்தித்து பாருங்க. சுதந்திரம் எடுக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் என் கையில தான் பாவம் செய்யறேன், என் காலில் தான் பாவம் செய்யறேன், என்னுடைய இருதயத்துல பாவம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கையை கட்டிட்டாருன்னா கையால பாவம் பண்ண முடியாது. காலை கட்டிட்டா கால் பாவம் செய்ய தீவிரித்து ஓட முடியாது. இருதயத்துல ரொம்ப திங்க் பண்ற தெளிந்த புத்தி எல்லாம் உனக்கு இருதயத்திலையும் மனசுலையும் காணப்படுறதானே. சிந்தையே கலங்கி போயிடுச்சுன்னா எப்படி திங்க் பண்ணி நீ பாவம் பண்ணுவ? இல்ல, இதெல்லாம் பாவம் பண்றதுக்கு இந்த ஆத்மா இருக்கணும்ல. இந்த ஜீவன் எடுபட்டு போயிடுச்சுன்னா என்ன பாவம் பண்ண முடியும்? அதாவது சுதந்திரம் இருக்குது அப்படின்னா உனக்கு ஜீவன் இருக்குது, உனக்கு தெளிந்த புத்தி இருக்கு, உனக்கு சொல்றதெல்லாம் புரியுது என்று சொல்லி அர்த்தம். இதெல்லாம் புரிந்தும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா you are using your freedom in a wrong way. தவறாக அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம காணப்படுகிறோம். அவருக்கு கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? சிந்தித்து பாருங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல மனம் திரும்புவதற்கு நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இந்த மாதத்துல இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை வைத்து பேசணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்தியை நான் உங்களுக்கு பேச முடியும்? ஆறுதலான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, நாளைக்கே உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்றதான வார்த்தை அல்ல. நீ மனம் திரும்பினால்தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ, நீ மனம் திரும்பினால்தான் ஆண்டவருக்கு பிரியமா மாறுவ என்றதுதான் நான் இந்த தியான வசனத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப நன்மையை வெறுப்பது தீமையாகும், நன்மையை அறிந்தும் செய்யாதிருப்பது தீமையாகும்.